சென்னை துரைப்பாக்கம் பகுதியில் கனமழையின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படுகின்றது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதலே கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக முக்கிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது வெள்ள நீர் போல பாய்ந்து ஓடுகிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்குது. அதில் ஒரு பகுதி தான் துரைப்பாக்கத்தில் இருந்து பல்லாவரம் செல்லும் 200 சாலைகளை மழைநீர் தேங்கி நிற்பதால கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் போன்றவையும் இந்த மழை நீரில் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னையில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக துரைப்பாக்கம், ஆனந்தா நகர், விநாயக நகர், எல்ஏஎம்என் நகர், மேட்டுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தாழ்வான பகுதி என்பதால் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில முக்கிய சாலையான இந்த துரைப்பாக்கம் OMR சாலையிலும் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டும் இல்லாமல் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. மழைநீர் அங்கங்கே தேங்கியிருக்கக்கூடிய நிலையில பல வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. ஆம்புலன்ஸ் செல்லக்கூட வழி இல்லாமல் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையில இருக்கின்றன. இருசக்கர வாகன ஓட்டிகளும் கார்களும் முகப்பு விளக்குகளை எளிவிட்டபடியே செல்கின்றன. போக்குவரத்து போலீசாரும் அந்த பகுதியில் இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இருந்த போதிலும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. 200 சாலையில சில இடங்கள்ல மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுகிறார்கள். அந்த பகுதியில் சென்ற ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே செல்ல முடியாமல் அந்த போக்குவரத்து நெரிசலை சிக்கிக்கொண்டு ஊருக்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இரு வாகன ஓட்டிகள் தற்போது இந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் செல்ல வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் உள்ளே சிக்கிக்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல அருகிலே மெட்ரோ பணிகளும் நடைபெற்று குறுகிய பாதையாக இருப்பதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து போலீசார் அதிகப்படியானவர் இங்கு வந்துட்டு போக்குவரத்து சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.